ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் சாரோட டைரக்ஷனில் நம்ம டிஎஸ்பி சாரோட மியூசிக்கில் அஜித் சார் நடிச்சிட்டு இருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துலேருந்து இன்றைக்கி செம்மையான அப்டேட்லாம் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் மார்னிங் விடாமுயற்சி படத்துலையும் ஈவினிங் குட் பேட் அக்லி படத்துலையும் செம்மையாக நடிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம குட் பேட் அக்லி டீம் அவங்களோட ஷெட்யூலை ஹைதராபாத்தில் முடிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி என்ன ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை, மே 1 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் படத்தரப்புல இருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்திரன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் சொன்ன டேட், அதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. படத்தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் விடாமுயற்சி படம் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது, மே 1க்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்துல இப்போ 3 ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த படத்துல நடிக்கிறாரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டி அண்ட் சுனில் சார் இவங்க 2 பேருமே இந்த படத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கிளியரான அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல அஜித் சாருக்கு ஃபேரா பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேம் தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 ஹீரோயின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சில நியூஸ் கிடைச்சிருக்கு. அடுத்த அப்டேட் ஹீரோயினுக்கான ஒரு அப்டேட் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் வந்திருக்கு. ஓகே நண்பா, நீங்க இந்த குட் பேட் அக்லி படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அடுத்த அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.